ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பாஸ்தாவை வச்சு ஒரு ஈஸியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 150 கிராம் பாஸ்தா, 3 முட்டை எடுத்திருக்கேன், நறுக்குன வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2, பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், சுடு தண்ணி வானலில் வச்சுருக்கேன், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பலன்னு வெந்து வரும். இப்போ பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிடலாம். பாஸ்தாவை சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. வானலில் எண்ணெய் கடுகு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை மிளகாவும் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும், பொன்னிறமாக வதங்கட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. அதில் அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. உப்பு இதிலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டுக்கோங்க. அப்போ தான் பச்சை வாசனை போகும். நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு இந்த டைமில் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கருகாமல் இருக்கும் அடியில். நான் சில்வர் பாத்திரத்தில் செய்கிறதால அது சீக்கிரம் கருகிடும். ஸோ நான் சிம்மில் வச்சுக்கிட்டேன். நல்லா கிளறி இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலாவும் போட்டுக்கோங்க. நல்லா வாசனை வரும். நல்லா இது கிளறி கொடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். தக்காளியோட பச்சை வாசனை, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகும். அப்போ தான் நல்லா வதக்க விடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதில் உடச்சி வச்ச 3 முட்டையை நல்லா ஊற்றிப்போம். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்துடுச்சு. தக்காளி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையும் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையோட பச்சை வாசனை நல்லா போயிடும். இதிலே நீங்கள் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா பாருங்கள், நல்லா ஒரு முட்டை பொடிப்பான்ஸ் மாதிரி நல்லாயிருக்கு. இப்போ இதில் வடித்து வச்ச பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டால் போதும். மசாலாலாம் அதில் ஒட்டணும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. இப்போ ஒரு கப்பில் போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வில்லேஜ் ஃபுட்டி கேர்ள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.